அடுத்ததாக உங்களுக்கு மீண்டும் பெண் எழுத்தாளர் இயக்குனர் இவர்களது கைவண்ணத்தில் அடுத்த நாடகமாக பட்டாம்பூச்சி. ஹலோ, ஹாய் சாரதா, சொல்லுமா, எப்படி இருக்க? ஆல் குட் சந்தியா. ஒரு ஹாப்பி நியூஸ். எங்கள் ஆதிக்கு யூகே கிங்ஸ் காலேஜில் மெடிசன் படிக்க ஸ்காலர்ஷிப் ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஹே சாரதா, வெரி வெரி ஹாப்பி நியூஸ்மா. கங்க்ராட்ஸ். ஆதி மேட் ஹிஸ் பேரண்ட்ஸ் ப்ரவுட். ஆமாம் சந்தியா, we are extremely proud of him. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இயர் எங்கள் அம்மா கூட யூனிவர்சிட்டி போகணும். அவளுக்கு என்ன, பிரில்லியன்ட் கேர்ள். அவளும் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் வாங்கிடுவா. சரி, இனிமே டிக்கெட் பார்க்கணும், ஷாப்பிங் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், தலைக்கு மேலே வேலை இருக்கு. அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணா கேளு. ஆதிக்கு எங்களோட விஷயத்தையும் சொல்லிடு. கண்டிப்பா. ஓகேடா, பாய் பாய். என்ன இந்த பொண்ணு இன்னும் சாப்பிட கூட வரல? அம்மோ அம்மோ, ஏய் அம்மோ, நம்ம சாரதா ஆண்டி கால் பண்ணாங்க. ஆதிக்கு கிங்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் கிடைச்சிருக்கு. அடுத்த வருஷம் நீயும் போகணுமே, ஒழுங்கா படிக்கிறல்ல? அம்மா ப்ளீஸ், இந்த மார்க் எக்ஸாம்னால நானே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற வந்து டிஸ்டர்ப் பண்ற. எனக்கு தலையே வெடிச்சிர போல இருக்கு. என்ன அம்மோ, இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆற? நானும் அப்பா உனக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உன் வேலை படிக்க வேண்டியது மட்டும்தான். அதை மட்டும் ஒழுங்கா பண்ண. and make us feel proud. அம்மோ, லஞ்சிங் கொண்டு தரட்டா? ஐயோ அம்மா, எனக்கு லஞ்ச் வேணாம், ஒண்ணும் வேணாம். just leave me alone. வர வர உன் போக்கே சரியில்லை. நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, ஒழுங்கா தூங்குறது இல்லை, எங்க கூப்பிட்டாலும் வர்றது இல்லை, இந்த ரூம்லயே அடைஞ்சே கிடக்குற. என்னவோ பண்ணிக்கோ, பசிச்சா வந்து சாப்பிடு. வர வர உங்க அப்பா உனக்கு நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. அம்மோ அம்மோ, டேபிள்ல லஞ்ச் வச்சிருக்கேன், சாப்பிட்டு படி. அம்மா சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன அமிர்தா, உங்கள் அம்மாவும் அப்பாவும் நீ ஏதோ எல்லா சப்ஜெக்ட்லையும் A+ வாங்குவேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ நீ பாஸ் ஆவியானே தெரியலையே. எனக்கு இந்த எக்ஸாம் பத்தி நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அதுதான் நானும் சொல்கிறேன், நீ உன்னோட பேரண்ட்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுக்க போகிற. யூர் டோட்டல் வேஸ்ட். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. have to do something. I'm a total disappointment for my parents. I'm a total waste. என்ன இந்த பொண்ணு இன்னும் சாப்பிட்ருக்கல? அம்மோ அம்மோ, என்னாச்சு? ஏன் கீழே உட்காந்துருக்க? புக்ஸ் எல்லாம் வேற கீழே கிடக்க. என்னாச்சு? ஏன் அழற? அம்மா, இந்த எக்ஸாம் பத்தி நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. படிச்சதெல்லாம் மறந்து போகுது. ஃபெயில் ஆயிடுவேன்னு பயமா இருக்குமா. என்ன அம்மோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? அப்பா தெரிஞ்ச கோச்சு பாரு. இல்லம்மா, ஆதி மாதிரி நான் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குவேனானே தெரியல. ரொம்ப பயமா இருக்குமா. I feel like a total waste. செத்துறலாம் போல இருக்குமா. அம்மோ, நான் யார் வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் குவைட்டா இரு. ஸ்டூப்பிடாட எதையும் பண்ணி வைக்காத.
புரிஞ்சுதா? ஹே சாரதா. ஹாய் சந்தியா, இந்த ஸ்வீட் பாக்ஸ். அம்மா எப்படி இருக்கா? படிக்கிறாளா? அம்மு அம்மு. சாரதா சாரதா. என்ன அம்மு, என்னாச்சு? ஏன் புக்ஸ் எல்லாம் கீழே கிடக்கு? சாரு, அது ஒன்றும் இல்லை. அம்முக்கு எக்ஸாம் நினச்சி கொஞ்சம் பயமா இருக்கா, கொஞ்சம் ஆன்ஷியஸா இருக்கா, அவ்வளோதான். நீ வா, நம்ம போலாம், அவ படிக்கட்டும். இரு சந்தியா. அம்மு நீ சொல்லு, எக்ஸாம்ஸ்க்கு என்ன பயம்? இல்லை ஆண்டி, அது வந்து சொல்லுடா, என்கிட்ட நீ தைரியமா சொல்லுடா. ஆண்டி, இந்த எக்ஸாம் பற்றி நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குவேன் நானே தெரியல. அப்பா அம்மாவை டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. அவ்வளவுதானே. இந்த காலத்துல எக்ஸாம்ஸ்க்கு பயப்படுறதுங்கிறது ரொம்ப காமனான விஷயம். நீ பயப்படாத. ஆதி கூட முதல்ல எக்ஸாம்ஸ்க்கு இப்படிதான் பயப்பட்டான். போன வருஷம் எக்ஸாம் அப்போ அவனுக்கு எக்ஸாம் ஆன்சைட்டி வந்து எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டான். ஐயோ, அப்புறம்? அப்பதான் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் பத்தி கேள்விப்பட்டோம். அவங்க கிட்ட கொஞ்சம் தெரப்பி செஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஆதி கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஓ, இதுக்கு தெரப்பி எல்லாம் தேவையா என்ன? ஆமா சந்தியா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல எக்ஸாம் ஆங்ஸைட்டிங்கிறது ரொம்ப காமனான விஷயமா இருக்கு. இதுக்கு காரணம் நாம பேரண்ட்ஸ் தான். நாம நம்ம பசங்க எல்லாத்துலயும் பெஸ்டா வரணும்னு நினைக்கிறோம். ஓ, இஸ் இட்? நாம நம்ம பசங்க எல்லாத்துலயும் பெஸ்டா வரணும்னு நினைக்கிறோம். நம்மளோட இந்த எதிர்பார்ப்பை மீட் பண்ண முடியாம பாவம் இவங்களுக்கு ஆங்ஸைட்டியும் பேனிக் அட்டாக்கும் வந்துருது. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் இன்னும் ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவா தான் பாக்குறோம். ஓ, நாம நம்ம பிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்கறது இல்லை. இது தெரியாம மேல மேல ப்ரெஷர் போடுறதால பாவம் பல ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் வரைக்கும் போயிடுறாங்க. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? நீயே சொல்ல. நான் அந்த சைக்காலஜிஸ்டோட டீடைல்ஸ் கொடுக்குறேன். மீட் ஹர் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் யுவர் ஃபியர்ஸ். சீக்கிரமே நீ இதுல இருந்து வெளியே வந்து பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க போற. என்னால முடியுமா ஆண்டி? கண்டிப்பா அம்மு. ஆதிக்கு தெரப்பி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது. இப்போ உனக்கே தெரியும். He came out of his fears and passed with flying colors. தேங்க்யூ சாரதா, நல்ல நேரத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணின. நான் நாளைக்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சந்தியா, நீயும் கூட அவங்க கிட்ட பேசு. நாம வளர்ந்த மாதிரி நம்ம பசங்களை வளர்த்த முடியாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட பிளஸ் அண்ட் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் நம்மளோட பேரண்டிங் டெக்னிக்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும். கண்டிப்பா, ஐ எம் ரெடி. ஹாய் அம்ருதா, சொல்லுமா, ஹவ் ஆர் யூ? அகடமிக் ஃபெயிலியர், கல்வியின் தோல்வி இந்தியாவில் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலைகளுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. தேர்வுகளுக்கு பங்கேற்கும் மாணவர்களில் 82% பேர் அகடமிக் பிரஷர், கல்வியினால் ஏற்படும் மன அழுத்தத்தையும் மற்றும் 74% பேர் எக்ஸாம் ஆன்சைட்டியும் அனுபவிப்பதாக ஒரு ஆராய்ச்சி வெளியிடப்பட்டுள்ளது. உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சிக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை போல மன ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆக்கப்பூர்வமான பொழுதுபோக்குகளை ஏற்படுத்திக் கொள்வது மிக அவசியம். மன உறுதியும் தைரியமும் உள்ள அடுத்த தலைமுறையை உருவாக்குவதும், வெற்றி தோல்விகளை சமமாக மதித்து தோல்விகளால் துவலாமல் அதை படிக்கல்லாக்க கற்றுத்தருவதும் இன்றைய பெற்றோர்களின் தலையாய பொறுப்பு. மன ஆரோக்கியம் என்பது நமது உணர்ச்சி, உளவியல் மற்றும் சமூக நல்வாழ்வை உள்ளடக்கியது. நாம் எப்படி நினைக்கிறோம், உணர்கிறோம், செயல்படுகிறோம் என்பதை பாதிக்கிறது. மன அழுத்தத்தை கையாள்வது, மற்றவர்களுடன் பழகுவது, ஆரோக்கியமான தேர்வுகள் செய்வது எப்படி என்பதை தீர்மானிக்கவும் இது உதவுகிறது. குழந்தை பருவம் முதல் இளமை பருவம் கடந்து பின் முதுமை வரை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனநலம் முக்கியமானது. பட்டுப்பூச்சி போல் சுருண்டு போகாமல் பட்டாம்பூச்சியாய் சிறகுகள் விரியட்டும். தேங்க்யூ டாக்டர். என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறதுக்கும் உன்னை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். எஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இப்பெல்லாம் அமிர்தா கிட்ட ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியுது.
நேரத்துக்கு சாப்பிட்றா, நல்லா தூங்குறா. இன்ஃபேக்ட் அவள் ஹாபீஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறா. நானும் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எந்த ஒரு ஆன்சைட்டுமே இல்லாமல் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணேன் டாக்டர். ஐ ஆல்சோ நோ தட் ஐம் கோயிங் டு ஸ்கோர் குட். இன்ஃபேக்ட் நான் மேலே என்ன படிக்க போகிறேங்கிறது கூட ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. ஓ வாவ், என்ன படிக்க போற? நான் சைக்காலஜி படிக்கலான்னு முடிவெடுத்துருக்கேன் டாக்டர். That's a very good choice. பட்டாம்பூச்சி இந்த நாடகத்திற்காக பட்டாம்பூச்சியாய் பறந்து வந்தவர்கள் ஸ்ரீவித்யா நாராயணன். இக்கதையின் எழுத்து, இயக்கம், ஆர்ட் டைரக்ஷன், மியூசிக் அனைத்தும் மற்றும் பிரியங்கா நாராயணன். ஸ்ரீவித்யா நாராயணனுடைய மகள் தான். அவங்க ஒரு இளைய என்ட்ரன்ஸ், அதாவது இந்த ஒரு டெபியூனே சொல்லலாம், டெபியூ ரைட்டர். ஸோ ரைட்டர் டைரக்டர் பிரியங்கா நாராயணன் மற்றும் தாரிஷா ஸ்ரீனிவாசன், ஸ்ரீரங்கநாச்சார் அசோக் குமார், காயத்ரி கார்த்திக் அண்ட் தான்யா மகேஷ்.